அச்சோ போயிடுச்சே. என்னப்பா நின்னு போச்சா? ஆம்பா என்னாச்சுன்னு தெரியல. நான் சீக்கிரமா போகணுமே. யோ சின்ன வயசா இருக்குது சீக்கிரம் போனன்ற. என்ன லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் நான் கடன் தொல்லையா? அட அது இல்லப்பா. அப்புறம் என்னதாயா ஏதாவது கல்யாணம் பொம்பளை வச்சுன்னுக்கிறியா? இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசினா அதுதான் தெரிஞ்சுக்கோ. அட கோவப்படாதப்பா, உனக்காக தான் சொன்னேன். சீக்கிரம் போனோம் நீ, அதனாலதான். சீக்கிரம் போகணும்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்யா. எப்பா உங்க வீட்டுக்கு போறத பத்தி சொன்னியா? அத கிளியரா சொல்லி தொலையா. வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியலையா? நான் லேட் ஆகுமா? அட ஸ்டார்ட் ஆகணும் உடனே போயிடலாம்ப்பா. நீ அவசரப்படுற. எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு ஆட்டோவெல்லாம் நம்பாதரா நந்தே போயிட்டாரான்னு சொல்லிச்சு. ஆட்டோவெல்லாம் நம்பாதரா நடந்து போ சொல்லிச்சா உங்க அம்மா? ஏன் நீனா வயசு பொண்ணா? யோ அது இருக்கட்டையா, அப்படியே ஏறினாலும் நாங்கனா பண்ண போறோம். இல்லப்பா மீட்டருக்கு மேல காசு கேப்பீங்களாமே. யோ இப்படியே சொல்லி சொல்லிதான் அந்த அப்பு இந்த அப்புலாம் எங்க வேலைக்கு ஆப்பு வச்சிட்டீங்க. இன்னும் என்னதான் பண்ண போறீங்களா? ஐயே தொந்தோன்னு பேசி நிக்காத, கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண. நான் ஆட்டோ ஸ்டார்ட் ஆவானா? நான் சொல்றேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி கொஞ்சம் தள்ள ஆட்டோவ. அடா என்னப்பா நீ என்ன பண்ற? நீ தானப்பா தள்ள சொன்னா? என்ன பேச்ச மாத்தி மாத்தி பேசி நிக்கிறா? யோ பின்னாடி போய் தள்ளியா? என்னயா நீ? பின்னால போய் தள்ளணுமா? அட என்னடா இது? தள்ளுப்பா. பின்னால வந்துட்டோம் நட்ட தள்ளுறத்தியா? பின்னால எதனாக்குதா? டேய் தம்பி தள்ளுறா. நேத்துக்கு இந்த ஆள் தள்ள சொல்றான். தள்ளிட்டேன். தள்ளிட்டான்றான், வண்டி நவுறவே இல்ல. டேய் நல்லா தள்ளுறா. இதுக்கு மேல எங்க தள்ளுறத்தியா? சரி கொஞ்சம் தள்ளலாம். தள்ளிட்டேன். ஐயா தள்ளிட்டேன்றான், வண்டி கொஞ்சம் கூட நவுறலையா? என்னப்பா உன்ன தள்ளணுமா? டேய் நல்லா தள்ளுறா, அப்பதான் ஆட்டோ போவோம். நான் வந்ததுக்கே போக சொல்லுவா முடியுதா? இப்ப போதுமா? என்ன வண்டி கொஞ்சம் கூட ஷேக் ஆகல. போதுமான்றான். அத பொருள் வேற எங்கேயே கேக்குது. ஏன்பா இதுக்கு மேல தள்ளனா என் வீடே வந்துரும்பா. டேய் பட்டாப்பட்டி டவுசரு, இங்க வாடா. அங்கேண்டா போய் நின்னுட்டு இருக்க? யோ நீ தானே தள்ளி தள்ளி போய் நிக்க சொன்ன. அட பாவி, நான் ஆட்டோவை தள்ள சொன்னேன்டா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? அட போயா, ஆட்டோ தள்ளி தள்ளி தானே நிக்கிறான். உரசி நான் நிக்கிறான். நல்லா வருவடா நீ, நல்லா வருவ. சரி ஆட்டோ நீ ஓட்டுவியா? நல்லா ஓட்டுவேனே. அப்பா அது போதும், நீ போய் ஓட்டு, நான் தள்ளுறேன். இந்த ஆட்டோவா? இது குழந்தை மாதிரி இது ஷேர் ஆட்டோடா. இதோட சின்ன ஆட்டோ தான் குழந்தை ஆட்டோ. ஏன் அந்த ஆட்டோ தான் ஓட்டுவியா? எங்க அம்மா இவ்வளவு பெரிய ஆட்டோ வாங்கி தருவாங்களா, அதான் ஓட்டுவேன். அட பட்டலவங்க மூஞ்சி, இவனை வச்சு நான் என்ன பண்றது? அண்ணா இங்க கொஞ்சம் வாண்ணா. என்ன இப்ப கூப்பிடுற? உங்களை தானா, கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்குது, தள்ளி விடுங்கண்ணா வண்டியா. எனக்கு நிறைய வேலை இருக்கப்பா, நான் அவசரமா போனமே. நீ அந்த புளிய மரத்தாண்ட சீட்டு தானே ஆடுவா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நிறைய வாட்டி தோத்துட்டு ஐந்து நிற்பியா, அப்ப பாத்துக்கிறேன் நானு. அப்படியா? இப்ப 45 ரூபாய் காய்ச்சதுக்கு நான் அங்கதான் போறேன். அட கரும் பூச்சவனே, இதுதான் முக்கியமான வேலைன்னியா? அண்ணா கொஞ்சம் தள்ளி விட்டு தான் போயாண்ணா. 45 ரூபாய்க்கு சொச்சுமா 55 ரூபாய் கம்மியா இருக்கு, தரியா? ஏயா 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கி போட்டு மாசம் இதுக்கு டீவை கட்டிக்கிட்டு சவாரியே கிடைக்காம இந்த மாதிரி ஓனா மூஞ்சியெல்லாம் ஏத்திக்கிட்டு இவன் 5 ரூபா தருவானா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தருவானு இவன்ட்ட கெஞ்சிக்கிட்டு நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட 55 ரூபா கொடு 45 ரூபா கொடுன்னு கேட்டுனுக்கிறியா? அதுவும் சீட்டு வெள்ளாட. பாரு வண்டி தள்ளி விட்டா சும்மா தள்ளி விடுவாங்க. கரெக்டா சொன்னப்பா நீ. நீ என்ன சவாரி சும்மா ஏத்திட்டு போறா? ஏப்பா சாமி, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலைன்னு தான் தள்ள சொன்னேன், இதுக்கு இவ்வளவு கேள்வியா? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போனோம், இப்ப என்ன பண்றது? ஒரு தள்ளுறா, ஸ்டார்ட் ஆயிடும், போயிடலாம். இப்ப நானே இழிச்ச வேணா, அப்ப என்னையா கூப்பிட்ட அவன் தள்ளுறதுக்கு? கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து தள்ளி தான் விட்டு போவானா? ஏன்னா இதெல்லாம் காரணமா வச்சு பேசினுக்கிற. நீ எனக்கு 55 ரூபாய் தர மாட்டேன், நான் ஓசில தள்ளி விடணுமா உனக்கு? ஐயா சாமி, நீ தள்ள வேணாம் ஒண்ணும் வேணாம், நீ போ. நீ வானா வரத்துக்கு போனா போறதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரனா என்ன? சரி இப்ப என்னன்ற அதுக்கு? ரீசெண்டா சொன்னா போயிடு பாரு, அதுக்கு போய் கையெல்லாம் நோக்கினு. டேய் இப்ப நீ என்னன்ற தள்ளுறியா? தள்ளுறேன்பா, தள்ளுறேன். என்ன தள்ளுறா? டேய் ஆட்டோ பின்னாடி இருந்து தள்ளுறா. நான் ஏன்னா இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் பள்ளம் இருக்குதுண்ணா.
பள்ளம் இருக்குதா? டேய் 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 நித்ரா டேய். அட என்னப்பா நீ வேற என்னத்துக்கு நிறுத்து சொன்ன? டேய் பள்ளம் இருக்குதாண்டா, இந்த தம்பி தான் சொல்லிச்சு. ஏம்பா எங்கப்பா பள்ளம் இருக்குது? இப்படியே போனீங்கன்னா வச்சிங்களா அங்கதான் இருக்குது. இப்படியே போனா அங்கதான் இருக்குதா? ஏம்பா வேலைக்கு ஆகாது, நீ நடந்து போ. அட பள்ளம்லாம் இல்லப்பா, நான் தான் அப்பப்போ வந்து போறேன். ஏம்பா அந்த தம்பி அவ்வளவு ஹைட் ஆகுது, அது போய் சொல்லுமா? என்னடா பேசுற? டேய் நீ பள்ளத்தை பாத்தியா? பார்த்துட்டால தான் சொல்றேன், பார்க்காமலையா சொல்றேன். எனக்கு கண்ணு இல்லையா? நான் தினமும் இந்த பக்கம் தான் போறேன், இந்த பக்கம் தான் வரேன். நான் பள்ளத்தை பார்க்கவே இல்லையா? டேய் நீ பார்க்கலன்றதுக்காக இருக்கிற பள்ளம் இல்லாத மாதிரி ஆயிடுமா? என்னடா பேசுற? ஏன்பா பள்ளம் இல்லப்பா. டேய் பள்ளம் இருக்குதோ இல்லையோ, வண்டி வராதடா, நீ வேலை பண்ணு போடா. அப்ப நீ அப்பயே சொல்லிருக்கணும், இவ்வளவு தொலைவு வந்து வரமாட்டேன்றா. இப்ப என்ன பண்ணுன்ற? காசு ஏதாவது குத்து அமுச்சு விடணா, பாவமாகுது. ஏய் தம்பி, ஆட்டோல வந்து அவன்டா நான் காசு கொடுக்கணும்ன்ற. அப்ப இவ்வளவு தொலைவு நடந்து போனோமே, பாவம்ல அது. கரெக்டா சொல்றப்பா நீயா, கூடு ஒரு 100 ரூபாய். ஏன்டா உன்கிட்ட சவாரி பேஸ்ட் வந்தது 50 ரூபா தான்டா, இப்ப 100 ரூபா கேக்குற? இப்ப நான் போயிட்டு அங்க போய் ஒரு ஆட்டோ புடிச்சுன்னு வரணும்ல. ஏய் நான் என் ஆட்டோலயே கூட்டின்னு போறேன்டா, அப்போ ஓகேவா? நான் உங்க ஆட்டோல வரல, நான் வேற ஆட்டோல போறேன். நோ, போறன்றவங்களும் வலுக்கட்டாயமா கூப்பிட கூடாதுண்ணா. குத்துருண்ணா 100 ரூபாய். ஏய் நீ ஏன்னா குத்து வச்சுக்கிறியாண்ணா? அசால்ட்டா 100 ரூபா எடுத்து கொடுன்ற. 1 ரூபாய் சம்பாதித்து இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யார் சொன்னது? நான் கோயில் வாசல்ல போய் இப்படி உக்காந்துனா வச்சுங்களா, 5 நிமிஷத்துல 120 ரூபாய் சம்பாதிப்பேன். அடம் கொய்யால, பல வீட்டு சோத்த துணுதான் நீ இப்படி வளர்ந்துக்கிறியா? அப்ப நீ பெக்கரா? அதெல்லாம் நேத்துக்குண்ணா, பாவம் அவர் குத்தானுப்பேன். என்னத்துக்கு ஆட்டோ பிடிக்கிறானுங்க, என்னத்துக்கு காசு கேக்குறானுங்க, விவசாயம் எல்லாம் போச்சு. அப்பா டேய் இந்தாடா புடுறா. இப்ப சந்தோஷமாண்ணா? சந்தோஷமா? நல்லா இரு. தேங்க்ஸ்பா, நான் வரேன். டேய் டேய் ஆட்டோ புடிச்சிட்டு போறேன்னா இப்ப எப்படி போற? நான் போயிடுறேன், பக்கத்துல தான். பாழா போனோம், பக்கத்து வரையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட 100 ரூபா அப்படின்னு போறானே. ஏய் தம்பி, பள்ளம் எங்க தான்டா ஆகுது? இப்படியே போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணா ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கும். குளமா? அந்த குளத்து பக்கத்துல தான் பள்ளம் இருக்காண்ணா? ஆஹா, அந்த பள்ளமே அந்த குளம் தான். பள்ளம் தான் குளமா? டேய் ஆட்டோவே போவாதுடா. ஆட்டோ போவாதுன்னு சொல்லனா, பள்ளம் இருக்குதுன்னு. அட முட்டை பப்சுவாயா, எனக்கு என்ன வருவீங்களாடா நீங்களாம்? நல்லது சொன்னா கோவப்படுறீங்க. நோ நோ நோ, இல்ல எங்கடா போயிட்ட? என்ன அண்ணா அண்ணான்ட்டு அவன் பின்னாடி இவனும் ஓடுறான். இவன் கூட்டாளி அவனும். டேய் இல்ல டேய்